அது கிறிஸ்துமஸ் ஈவ். ஈத்தன் அரை முழுக்க விளக்குகள் ஏற்றி சாந்தாவுக்காக குக்கீஸ் வைக்க பிஸியா இருந்தான். அவன் நாய்படி எப்போதும் போல உற்சாகமாக சுற்றித் திரிந்தது. அப்போது ஜன்னல் வெளியே ஒரு மின்னும் ஒளி தோன்றியது. அட, இது என்ன மாயம் என்று ஈத்தன் ஆச்சரியப்பட்டான். ஈத்தனும் படியும் பனியில் ஓடி வெளியே வந்தார்கள். அங்கே ஒரு சிறிய ரெயின்டியர் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் சாந்தாவின் ஸ்லேயை தொலைத்து விட்டேன் என்று சிறு குரலில் சொன்னது. ஈத்தன் சிரித்துக்கொண்டு, கவலைப்படாதே, நானும் படியும் உன்னை வீட்டுக்கு கொண்டு செல்கிறோம் என்றான். அவர்கள் மூவரும் மினுக்கும் மந்திரக்காட்டுக்குள் நடந்தார்கள். அங்கு பனித்துகளே நட்சத்திரங்களாக ஒளிர்ந்தது. படி காற்றை நுகர்ந்து, இங்கேதான் வழி என்று சொல்லும் மாதிரி மகிழ்ச்சியாக குறைத்தது. கிறிஸ்துமஸ் சாகசம் இப்போதுதான் ஆரம்பம். முன்னால் ஒரு பிரகாசமான பனிப்பாலம் இருந்தது. ஆனால் குளிர்காற்று பலமாக வீசியது. எல்லோரும் தயங்கிக் கொண்டிருக்க படி தைரியமாக முதல் அடியை வைத்தது. படியால் முடிந்தால் நாமும் முடியும் என்று ஈத்தன் உற்சாகமாக சொன்னான். பாலத்தை கடந்து சென்றதும் ஒரு பெரிய பனித்தட்டின் பின்னால் சாந்தாவின் சிவப்பு ஸ்லே சிக்கிக் கொண்டிருந்தது. சாந்தா சிரித்தபடி வெளியே வந்தார். ஹோ ஹோ ஹோ, என் ரெயின்டியரை கண்டுபிடித்த பெருமைக்குரிய சின்ன ஹீரோக்களே, நன்றி என்று அவர் சொன்னார். சாந்தா ஒரு மினுமினுக்கும் மணி கொடுத்து, கடைசி மணி நீயே வயலாமா ஈத்தன் என்று கேட்டார். ஈத்தன் மகிழ்ச்சியாக அதை ஸ்லேயில் பொருத்தினான். உடனே ஸ்லே பிரகாசமான மாய ஒளியுடன் வானில் பறந்தது. படியையும் ஈத்தனும் மேலே பார்த்து நிறைவு ஆன உதவி செய்த மகிழ்ச்சியை உணர்ந்தார்கள். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், யாருக்காவது உதவுவது நம்முள் இருக்கும் மாயத்தை வெளிக்கொண்டு வரும், அதுவும் கிறிஸ்துமஸ் நேரத்தில்.